योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, ஜெய குரு ராயா. அனைவருக்கும் ஆனாய் யோகிராம் சூரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேயோடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் பகவானுக்கு அழகாக ஒரு ஆலயம் உருவாயிருக்கு. அந்த ஆலயத்தோட பேர் யோகிராம் சூரத்குமார் ஆனந்த குருகுலம். இந்த ஆலயத்தை நடத்திட்டு வர திரு பாலகிருஷ்ணன் ஐயாவை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவங்களுக்கு பகவான் இடத்துலேருந்து கிடைச்ச சுவையான அனுபவங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பகவான் ஒரு அழகான தோற்றத்தில் அமைஞ்சிருக்காரு. அந்த ஆனந்த குருகுலம் சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளவு தென்னை மரங்களோட இயற்கை சூழலோடு அப்படி அழகாக இருக்குது. நாம் இப்போ திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு கிடைச்ச பகவான்கிட்டருந்து கிடைச்ச திவ்ய அனுபவங்களை கேட்டு அனுபவிப்போமாக. ஜெய் யோகிராம் சூரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. सच्चिदानंद गुरु सद्गुरु योगीराम सूरत कुमार திருவடிகளே சரணம். சத்குருநாதருடைய பேரருள் பெருங்கருணையினால் அவருடைய பொற்பாதங்களை வணங்குவதற்கு அடியேனுக்கு 1980 அந்த காலகட்டத்திலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி என்று சொன்னால், பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய குருவருள் செல்வர் ஐயா ஏஆர்பிஎன் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் பகவானை பற்றியுள்ள செய்திகளையெல்லாம் பல்வேறு நிலைகளிலே அடியேன் கூற அடியேன் கேட்டுள்ளேன். அவர்களுக்கு பொன்னையா ஐயப்பன் சுவாமி என்று சொல்லி ஒரு சுவாமிஜி நாகர்கோயிலிலே விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஐயா ராஜமாணிக்கம் ஐயா அவர்களும் அந்த பொன்னையா ஐயப்பன் சுவாமிஜி அவர்களும் பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் அடியேன் பொன்னையா ஐயப்ப சுவாமிஜியை பார்ப்பதற்காக அடிக்கடி செல்வதுண்டு. அப்பொழுது அங்கு ஓம் பிரகாஷ் அம்மா அவர்களும் அங்கு இருப்பார்கள். அவர்களெல்லாம் சுவாமிஜியை பற்றி சொல்லுவார்கள். அதன்படி சுவாமிஜியை பார்க்கவும் போவார்கள். இப்படியாக சில மாதங்கள் கழிந்தது. அதன் பிறகு சுவாமிஜியை பார்க்க வேண்டும் என்று அடியேனுக்கும் மிகுந்த ஆசை ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஏஆர்பிஎன் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் நாகர்கோயிலிலே மிக சிறப்பாக பொன்காமராஜ் சுவாமிகள் அவர்களோடு சேர்ந்து ஜெயந்தி விழா நடத்துவார்கள். அதில் அடியேன் கலருவது உண்டு. அப்பொழுது ஒரு சமயம் ஏஆர்பிஎன் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் சுவாமிஜியை நீங்கள் பார்த்து வர வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள். அதன்படி அடியேன் திருவண்ணாமலை சென்று சன்னதி தெரு வீட்டிலே சுவாமிஜி அப்பொழுது இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எது கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சுவாமிஜி சிகரெட்டு வாங்கி கொடுத்தால் வாங்கி கொள்வார்கள் அப்படி என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் பெருமாள் சடை சுவாமி அவர்கள் அந்த தேரடி மூட்டிலே அந்த மேடையில் இருப்பார்கள். அவர்களை கேட்டபொழுது மாலை வேண்டும் என்றாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அதன்படி அங்கே பக்கத்தில் கடையில் சென்று அடியேன் சார்மினார் சிகரெட்டு தான் சுவாமி புகைப்பார்கள் என்று சொன்ன உடனே சார்மினார் சிகரெட் பாக்கெட்டும் ஒரு மாலையும் ரோஜா மாலையும் வாங்கி கொண்டு அங்கே சன்னதி தெரு வீட்டிலே போய் நின்ற உடனே சுவாமிஜி கதவை திறந்து எங்கிருந்து வருகிறீர்கள் இப்படிலாம் கேட்டார்கள். நான் நாகர்கோயிலிருந்து வருகிறேன் என்று சொன்னேன்.
கதவை திறந்து உள்ளே விட்டார்கள். அப்படி உட்கார்ந்தார்கள். அடியேன் கையில் இருந்த மாலையை சுவாமிஜிக்கு போடுவதற்கு ஆர்வப்பட்டேன். சுவாமிஜி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நாமே பகவானுக்கு மாலை போடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உள்ளமெல்லாம் ரொம்ப பூரிப்படைந்தது. அதன் பிறகு கையில் இருந்த அந்த சிகரெட் அந்த பாக்கெட்டையும் கொடுத்தேன். சுவாமிஜி பெற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள். இப்படி சுவாமிஜி அதன் பிறகு கொஞ்சம் நான் சுவாமிஜியிடம் போனால் அதிகம் பேசுவதில்லை. சுவாமிஜி என்ன கேட்கிறார்களோ அதற்கு ஏதாவது பதில் சொல்வேனே தவிர நானாக எதையும் கேட்டு திருவிழா சுவாமிஜியை பார்ப்பதே பெரிய சிறப்பு என்று சொல்லி சுவாமிஜி சொல்லுகின்ற இடத்திலே உட்காருவது வழக்கம். சில அப்பொழுது அங்கே வந்தவரிடம் கொஞ்சம் டீ வாங்கி கொண்டு வர சொல்லி அதுவும் தந்தார்கள் சுவாமிஜி. அதன் பிறகு சுவாமியை தரிசித்து போகலாம் என்று சொல்லி ஒரு ஆப்பிள் கையில் தந்து விட்டார்கள். இதுதான் முதலிலே சுவாமிஜியை சந்தித்தது. அப்பொழுது அடியேன் விஸ்வ இந்து பரிஷத்தில் செக்ரட்டரியாக இருந்தேன். 3 மாவட்டங்களுக்கு செயலாளராக இருந்தேன். அதனால் அந்த விஷயமாக சில நேரங்களிலே அங்கே திருச்சி அதை விருதுநகர் இப்படி போக வேண்டியது வரும் அந்த பணி சம்பந்தமாக. அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் போவேனோ அப்பொழுதெல்லாம் சாமிஜியை பார்த்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லி சுவாமிஜியை போய் பார்ப்பது உண்டு. சுவாமிஜியும் அனுக்கிரகம் செய்து பழங்கள் தருவார்கள். ஒரு சமயம் கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் உள்ள நார்கோயில் கணபதிபுரம் கிராமத்தை அடுத்த ஒரு நமக்கு ரொம்ப ஆர்வீர் நண்பர்களாக இருந்த ஒரு 4-5 பேர்களோடு சாமிஜியை பார்க்க சென்றோம். அப்பொழுது சாமிஜி முறையாக நாங்கள் கதவு பக்கம் நின்று நாமும் சொன்னோம். கதவை திறந்தார்கள். அதன் பிறகு பழங்களெல்லாம் தந்து எல்லாம் விசாரித்து விட்டு அனுப்பினார்கள். அனுப்பிய பிறகு நாங்கள் அருணாச்சலேஸ்வரரை கும்பிட்டு விட்டு திரும்பவும் சாமியை பார்த்து விட்டு போவோம் என்று சொல்லி சாமிஜியிடம் நாங்கள் ஒரு 5 பேர் என்று நினைக்கிறேன் போனோம். அப்படி போன பொழுது உள்ளே போன உடனே நாங்கள் வணங்கினோம். அவர்கள் போ போ என்று சத்தமிட்டார்கள். உடனே அவர்கள் ஒரு சிங்கம் கர்ச்சிப்பது போல் இருந்தது. உடனே கதவுக்கு வெளியே வந்து விட்டோம். வந்துவிட்டு சுவாமிஜி வாசலின் வந்து போ போ அப்படின்னு சொன்னார்கள். நாங்கள் உடனே மேற்கு பார்த்து அந்த தெருவிலே கொஞ்சம் வேகமும் நடையுமாக ஓடினோம். ஆனால் அப்படி வந்து அடுத்த தெரு வழியாக இனி பஸ் ஸ்டாண்டு போய்விடலாம் என்று அங்கே வந்தால் அங்கும் சாமி எதிரே தோன்றி போ 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 என்று பெரிய ஒரு சாமிஜி 6-7 அடி உயரம் என்றால் அங்கே எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது 60-70 அடி உயரத்தில் நின்று சொன்னது போல கைகளை காட்டிக்கொண்டு போ போ என்று விரட்டினார்கள். இப்படி அடுத்த தெரு போனால் அங்கே வந்து விடுவார்கள். இது மாதிரி நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போவதற்கு எப்படி என்று வழி தெரியாமல் மாறி மாறி எந்த தெருவில் போனாலும் சுவாமி போ போ என்று விரட்டினார்கள். ஒரு வாராக எப்படி பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தோம். ரொம்ப பயந்து போய்விட்டோம். பயந்தோம். சுவாமியும் ரொம்ப சத்தமாக தான் விரட்டினார்கள். ரொம்ப பயங்காட்டுவது போல விரட்டினார்கள். என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. சாமிஜியுடைய அனுக்கிரகம் அதுவாக இருக்கலாம். பிறகு வண்டியேறி வந்து விட்டோம். இது ஒரு சம்பவம். அதன் பிறகு கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் ஒரு நன்னறி மன்றம் சத்சங்கம் இதிலெல்லாம் கலரக்கூடிய பெரியவர்களோடு ஒரு சமயம் போயிருந்தோம். அப்பொழுது 2 முறை அவர்களை பார்த்தோம். அப்பொழுது என்னுடைய மனைவியும் அவர் வந்திருந்தார்கள், என்னுடைய குழந்தையார் வந்திருந்தார்கள். அப்படி அது ஒரு ஞாபகம் இருக்கிறது. அது மிக சுவாமியினுடைய கருணையோடு எங்களை ஆசீர்வதித்தார். பிறகு ஒரு சுவாமியிடம் நமக்கு ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதன் பிறகு அதை தொடர்ந்து 1-2 முறை இங்கு நாகர்கோயிலிலே ஒவ்வொரு வருடமும் ஜெயந்தி விழா ஐயா ஏஆர்பிஎன் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுடைய துணையோடும் உதவியோடும் பொன்காமராஜ் சுவாமிகள் இப்படி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் போய் கலருவோம். ஆனால் அவர்களுக்குள்ள தான் ரொம்ப தொடர்பு. நான் ஒரு பக்தனாக போய் கலருவேன், அதில் பேசுவேன், இப்படியெல்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் பிறகு அவர்கள் காணி மடத்திற்கு அந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதற்காக அங்கே சென்றிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாகர்கோயில் நடக்கும்போது தான் இயேசுதாஸ் ஐயா அவர்கள் வந்து பாடியிருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய காரியம் நடந்திருக்கிறது. அதன் பிறகு காணிமடத்திற்கு
அந்த ஜெயந்தி விழா ஷிஃப்டான மறு வருடம் தொடர்ந்து அடுத்த வருடத்தில் ஐயா ஏஆர்பிஎன் ராஜமாணிக்க ஐயா நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அது தொடர்ந்து நடந்தது. நாகர்கோயிலிலே எந்த இடத்தில் முன்பு நடந்ததோ அது மாதிரி நாகராஜா கோயில் அந்த கோயில் கல்யாண மண்டபத்திலே நடக்கும். ரொம்ப சிறப்பாக தொடர்ந்து நடந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஐயா ராஜமாணிக்க ஐயா சென்னை நாரதாகான சபா அங்கே பெரிய கூட்டத்தை ஏற்படுத்துவார்கள். ஜட்ஜி எல்லாம் வருவார்கள், ஹைகோர்ட்டு நீதிபதிகள் எல்லாம் வருவார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும். பெரிய விற்பனர்கள் மேதாவிகள் எல்லாம் வருவார்கள். அதிலே ஐயா ராஜமாணிக்க ஐயா நம்மையும் பேச வைப்பார்கள். அடியேனும் நான் அந்த பெரிய மேடைகளிலே பேசுவேன். சுவாமிஜியை பற்றியும் மற்ற கருத்துக்களை பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பொழுது ஐயா ராஜமாணிக்க ஐயா கொடுத்த ஒரு டாலர் இப்பொழுது கூட அடியேன் வைத்திருக்கிறேன். சுவாமியினுடைய டாலர். ஒரு பக்கம் சுவாமிஜியினுடைய படம் இருக்கும், மறுபக்கம் அந்த தேவியினுடைய ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அப்படி தந்தார்கள். அது எனக்கு எப்படி பொருந்தும் என்பதை அனுபவபூர்வமாக தான் சொல்ல வேண்டும். அப்படி எனக்கு அந்த டாலர் வெள்ளியிலே கிடைத்தது. அது மாதிரி பாண்டிச்சேரியில் பெரிய மாநாடு கூட்டுவார்கள். பாண்டிச்சேரியில் அதுக்கும் வைஸ் சான்சலர், ஜட்ஜஸ் இப்படி எல்லாம் வருவார்கள். அந்த பாண்டிச்சேரி நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக யார் பேசுவது எப்படியெல்லாம் முகவுரை சொல்லும் அந்த பொறுப்பில் கூட சாமி வைத்திருந்தார்கள். இது மாதிரி இருந்தது. பிறகு அனுபவத்தை இன்னொரு சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1-2 சொல்லலாம். எனக்கு பெரிய அளவிலே சாமியோடு இருந்த அனுபவம் என்பது ரொம்ப குறைவு. ஆனால் சுவாமிஜி எனக்கு புறத்தே நம்முடைய ஆசிரமம் சம்பந்தமாகவும் நம்முடைய வாழ்வு சம்பந்தமாகவும் எப்பொழுது வழிகாட்டி கொண்டு கூடவே இருக்கிறார்கள். அதில் சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியங்களையும் அவரே கவனித்து கொண்டிருக்கிறார். இது பேச்சுக்காகவோ சொல்லுக்காகவோ இல்லை, அதை நிதர்சனமாக அடியே உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது மாதிரி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். மற்றபடி எனக்கு சுவாமிஜி என்னை ஒரு கிராமத்தில் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை எப்படி இழுத்து கொண்டு போனார், எப்படி எல்லாம் செய்தார், அது அவருக்கு தான் தெரியும். நம்ம எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஒரு சமயம் நம்முடைய வீட்டு அம்மாவுக்கு எம்ஏ பிஎட் அவர்கள் படித்து ஹிஸ்டரி சப்ஜெக்ட் படித்து பல இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்பும் போயிருக்கிறார்கள். அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு ஒரு முறை அப்படி ஒரு வேக்கன்சி இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு அப்ளை செய்து அங்கே சென்னையிலே அதுக்கான இன்டர்வியூ வைத்திருந்தார்கள். அப்பொழுது நானும் கூடவே போயிருந்தேன். போனால் அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்தில் பார்த்தால் அப்பொழுது எல்லாம் இந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் தான் கார்களிலும் வண்டிகளிலும் இறங்குவதும், மற்றபடி அவர்கள் அங்கே எல்லாம் கரை வெட்டி கட்டியவர்கள், அந்த கட்சி சம்பந்தமானவர்கள் தான் அங்கெங்கும் சுற்றி கொண்டே இருந்தார்கள். இன்று எங்கு வைத்து நடக்கும் என்று தெரிந்து கொண்டு போகலாம் என்று தான் நாங்கள் போனோம். அங்கே உள்ள பியூனில் கேட்டால் கூட நாளைக்கு கேளுங்க, நாளைக்கு அது எப்படியோ இடத்தை அறிந்து கொண்டு திருவொற்றியூர்லே ஒரு வீட்டிலே சொந்த வீடென்றால் ஆமாம் நமக்கு உறவு வீட்டிலே போய் தங்கி காலையில் விடலாம் என்று அங்கே போயிருந்தோம். அன்றைக்கு பாருங்கள், அன்றைக்கு தான் சுவாமியினுடைய முதல் ஒரு பெரிய அனுபவம் நமக்கு கிடைத்தது. சுவாமிஜி கனவில் வந்தார்கள். அன்றைக்கு இரவிலே தூங்கி இருக்கின்ற பொழுது அடியனுடைய கனவிலே சுவாமிஜி வந்தார்கள். நமக்கு பெரிய ஆனந்தமாக இருந்தது, பேரொளியாக இருந்தது. அப்படி 2 கைகளையும் தூக்கி கொண்டு ஆசீர்வதிப்பது போல அப்படி ஒரு 2-3 நிமிடங்கள் கனவிலே சுவாமிஜி அவர்களுடைய லீலாவை காட்டினார்கள். எனக்கு ஆனந்தமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. காலையிலே எழுந்தவுடனே என்னுடைய வீட்டம்மாவை அழைத்து உனக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூ நடக்கவில்லை, ஆனால் எனக்கு அப்படி ஒரு உத்வேகம். சுவாமிஜி கனவில் வந்திருக்கிறார்கள், உனக்கு வேலை கிடைக்கும், சந்தேகமே இல்லை அப்படி சொன்னேன். அவர்கள் பல இன்டர்வியூ பண்ணதுனால இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு, அரசாங்கம் எடுத்து ஆள்களை வைத்துக் கொள்வார்கள் பணம் வாங்கி கொண்டு என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அன்று பாருங்கள், இன்டர்வியூக்கு போனோம். கூப்பிட்டு இவர்கள் ரொம்ப தயாரிப்பில் இருந்தார்கள். வரலாற்று சம்பந்தமாக உலக அளவிலோ இந்திய அளவிலோ வரலாறு படிப்பு சம்பந்தமாக கேட்பார்கள் என்று சொல்லி 3 பேர் இன்டர்வியூவிலே இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெண், அந்த அம்மா இவர்கள் நான் கேட்ட கேள்வியே, அம்மா இந்த சின்ன வகுப்பு நடத்துறதுக்காக வேண்டி இது ஒரு ஆள் எடுக்கிறோம்,
நீங்கள் குழந்தைகளுக்கு படித்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், படித்து கொடுப்பேன். அது ஒரு கேள்வி தான், போகலாம். அந்த ஒரு கேள்வியோடு போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு வெளியே வந்த பிறகு மேலும் சந்தேகம். இன்றுவே நடத்தவில்லை, ஏதோ ஒரு கண்துடைப்புக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, வேலை கிடைக்கும் நீ உறுதியோடு இருந்தோம். திரும்பி அந்த இன்டர்வியூ முடித்து விட்டு சாமிஜியே பார்க்க வந்தோம். 2வது திருவண்ணாமலைக்கு வந்தோம். எப்படியும் சாமியை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி. அப்போது சுவாமிஜி ரொம்ப உற்சாகமாக எழுந்து விசிறியும் இதெல்லாம் வச்சிட்டு யுவர் நேம் என்று கேட்டார்கள். நான் பாலகிருஷ்ணன் சொன்னேன். மீரா என்று சொன்னாள் நம்முடைய வீட்டம்மா. ஓ, மீரா பாலகிருஷ்ணன் என்று சொல்லி அங்கும் இங்கும் அந்த தனது தெரு வீட்டிலே குதித்தது போல குதித்து விசிறி வைத்து அப்படி ஆடினார்கள். ஆடுகின்ற பொழுது மீரா இஸ் கோயிங் டு பி டீச்சர் அப்படி சொன்னாங்க. பாருங்க, இது நம்ம இன்டர்வியூ போகிறதோ எதுவும் நாங்கள் சொல்லலை. மற்றபடி சுவாமி கனவுல வந்து ஒன்றும் சொல்லலை. சுவாமி கோயிங் டு பி டீச்சர்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டம்மா கண்ணீர் வந்துட்டுது. நமக்கும் ரொம்ப சுவாமிஜி எல்லாம் உலக நடவு எல்லாமே சுவாமிஜி அறிவார்கள். ஒரு 6 மாதம் எந்த உத்தரமும் எந்த காரியங்களும் வரவில்லை. ஆனால் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் கிடைக்கவில்லை. சாமி சொன்னீர்கள் என்று நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வீட்டம்மா இருந்தார்கள். ஆனால் நான் முழுமையாக நம்பியிருந்தேன். எனக்கு பகவான் அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார், எப்படியும் கிடைக்கணும். ஒரு 6 மாதம் அல்லது 6-7 மாதங்களுக்கு பிறகு எங்களுடைய வீட்டு அருகாமையிலே ஒரு பள்ளியிலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிது. இது மாதிரி சுவாமிஜியை நம்பினோர் கெடுவதில்லை. அவர்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்றால் எப்படியும் அவர்கள் செய்து விடுவார்கள். சுவாமிஜி வந்து இப்பவும் எப்பவும் அவர்களை பார்த்தேன்ன சந்தோஷத்தில் நம்ம சொல்கிறோன்னா, பார்க்காதவங்க நாங்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறார். யோகிராம் சுரத்குமார் நாமம் சொன்ன மாத்திரத்திலே அவர் அப்படியே பிரசன்னமாகிறார். எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறார், நீக்கம் நிறைந்திருக்கிறார். கடவுளும் குருவும் ஒன்று தான். Yogiram Surat Kumar,